ஃபஸ்ட்டு வந்து நான் கொடுத்துருக்க 2 ப்ரீசெட்டுமே நீங்கள் ஆப்பில் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் கரெக்டாக அந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக எப்பயும் போல் இந்த மாதிரி ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லென்த்தாக ஒரு டெம்ப்ளேட்டு, அதுக்கடுத்து இந்த மாதிரி எம்டிஆ பீட் மார்க், அதுக்கடுத்து மறுபடியும் டெம்ப்ளேட்டு. நீங்கள் இதில் பண்ண வேண்டிய என்னன்னா இந்த இடத்துல அதாவது இந்த இடத்துல ஒரே ஒரு இமேஜ், அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு இமேஜ், ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு இமேஜ். நீங்கள் இதில் வெறும் 3 இமேஜை மட்டும்தான் ஆட் பண்ண போகிறீங்க. இதுக்கடுத்து மீதி இருக்கிறது எல்லாத்துலையுமே அந்த டெம்ப்ளேட்டில் ஜஸ்ட் உங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து இந்த வீடியோ மேக் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துன்னு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பீட் மார்க் அதில் இமேஜ் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக அதுக்கு என்ன பண்ணணும், இந்த ஃபஸ்ட் இருக்க டெம்ப்ளேட் முடிஞ்சு இந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அடுத்து இந்த மீடியான்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க 3 டாட்டை டச் பண்ணிட்டு இதில் 5வது இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபில் கம்போஸ் ஏரியா, ஜஸ்ட் அதை கொடுத்தாலே போதும் ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிடும். இப்போ கரெக்டாக அடுத்த பீட் மார்க்கில் அதை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் இதில் ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதே மாதிரி அடுத்து ஒரு எம்டிஆ பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீட் மார்க். ஸோ இதில் வெறும் 3 இமேஜ் தான். நீங்கள் இந்த வீடியோ நல்லா நோட் பண்ணாலே தெரிஞ்சிருக்கும். இதில் வெறும் 3 இமேஜ் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதுக்கடுத்து எல்லாமே நம்ம அதில் இருக்க டெம்ப்ளேட்டில் அப்படியே சேஞ்ச் பண்ணால் மட்டுமே போதும். ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் இந்த வீடியோ மேக் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நான் அந்த 3 பீட் மார்க்கில் அந்த எம்டிஆர் இருக்க பீட் மார்க்கில் 3 இமேஜை மட்டும் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த இமேஜ் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மேலே 3 இமேஜ். ஸோ அந்த 3 இமேஜ் மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிக்க போகிறோம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஈஸியான ஸ்டெப்லேருந்து முடிச்சிருவோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்க அந்த சேக் எஃபெக்ட் ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த ஒரே ஒரு எஃபெக்ட்டை மட்டும் தான் நம்ம அந்த 3 இமேஜுமே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த இமேஜோட வெறும் எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இப்போ நம்ம ரீசெண்டாக ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த 3 இமேஜ். ஸோ கரெக்டாக அந்த 3 இமேஜுக்கு மட்டும் இந்த எஃபெக்ட்டை வந்து கரெக்டாக ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட் இமேஜ் ஸ்டார்ட் ஆகுதுல இதுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கரெக்டாக ஃபஸ்ட் இமேஜ் டச் பண்ணி எஃபெக்ட் டச் பண்ணி இந்த 3 டாட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த இமேஜில் இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணக்கப்புறம் அப்படியே மூவ் பண்ணி அதுக்கு அடுத்துருக்க அந்த 2வது இமேஜ். ஸோ இந்த 2வது இமேஜில் இதே எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணக்கப்புறம் அதே மாதிரி என்ன பண்ணால் மறுபடியும் மூவ் பண்ணி அதுக்கு அடுத்துருக்க 3வது இமேஜ். ஸோ இந்த 3 இமேஜில் மட்டும் நம்ம இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணியாச்சு. இதுக்கடுத்து நம்ம இந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை விட்டு வெளியே போகவே தேவையில்லை. ஏன்னா இதுக்கடுத்து இந்த டெம்ப்ளேட் இருப்பதில் இதிலே நம்ம அடுத்தடுத்து இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லென்த்தாக ஒரு டெம்ப்ளேட் ஒன்று கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா இதில் எப்படி இப்போ உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாங்கு மேலே 2 லேயர் கொடுத்துருப்பேன். இதில் கீழே இருக்குது பார்த்தீங்களா அந்த தான் நம்மளோட இமேஜ் லேயர். ஸோ அந்த இமேஜை ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணுவோம் கீழே இந்த மாதிரி நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதில் ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணால் இந்த இடத்துல டெக்ஸ்ட் மாதிரி வருதா, இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணது உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிற உங்களோட இமேஜ் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ இதோட சைஸை மட்டும் நமக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அந்த மேலே இருக்க 3 டாட்டை டச் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃபிட் கம்போஸ் ஏரியா அப்படின்ற கொடுத்தாலே போதும் ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே செட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த நீங்கள் அப்படியே முன்னாடி இருந்து மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும் நமக்கு அந்த பிளாக் அண்ட் ஒயிட் எஃபெக்ட் கரெக்டாக இமேஜில் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதில் நம்ம கரெக்டாக சேஞ்ச் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதுக்கடுத்து அடுத்த இமேஜில் நம்ம ஆல்ரெடி எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இனி இந்த இடத்துல இருக்க பதிலாக இந்த 3 லேயர். ஸோ இதே மாதிரி அங்கங்கே 3 லேயர் மட்டும்தான் எம்டியாக இருக்கும். ஸோ இந்த 3 லேயரில் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இமேஜை சேஞ்ச் பண்ணுற நான் இந்த ஒரு லேயரில் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதை வச்சு நீங்கள் மீதி இருக்க எல்லாத்துலேயுமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஏதாவது இந்த சென்டரில் பதிலாக அதை ஜஸ்ட் டச் பண்ணுங்கள். டச் பண்ண கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ண நமக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு லேயர் வரும். ஸோ இந்த ஒரு லேயரில் ஃபஸ்ட்டு அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துருக்கு அந்த 0.0 செகண்ட் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணிட்டு இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிற உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் நான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இமேஜை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ் கூட செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மேலே இருக்க 3 டாட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணுங்கள். இந்த 5வது இருக்க ஆப்ஷனை டச் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக அடுத்த அந்த கீழே இருக்க லேயர் அளவு அந்த இமேஜ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்தாலே போதும் இந்த மாதிரி மாறிடும். மாறினதுக்கப்புறம் இப்போ நம்மளோட இமேஜை டச் பண்ணி நம்மளோட ஃபேஸ் கீழே தெரிகிற அளவுக்கு கரெக்டாக இந்த மாதிரி கொண்டு வந்து ஸோ இந்த அளவுக்கு அதாவது நம்மளோட ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி கொண்டு வந்து வச்சுக்கோங்க. வச்சக்கப்புறம் இப்போ இந்த லேயரை காப்பி பண்ணி நம்ம மீதி இருக்க 2 லேயரையும் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்க டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இதில் இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படியே பேக் வந்துட்டு ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இருக்குது பதிலாக அந்த 1ல் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரியே மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணிட்டு அதே மாதிரி எடிட் குரூப். ஸோ அதே மாதிரி அந்த இமேஜோட ஸ்டார்டிங் போயிட்டு இப்போ நம்ம மறுபடியும் இமேஜ் ஆட் பண்ணி அந்த அட்ஜஸ்ட் பண்ணலாம் தேவையில்லை. ஜஸ்ட் இப்போ நம்ம காப்பி பண்ண மட்டும் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க பேஸ்ட் லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு ஸோ இப்போ இதை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே அந்த லேயருக்கு மட்டும் கீழே கொண்டு வந்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இப்போ அப்படியே பேக் வந்துட்டு இதே மாதிரி அடுத்து அதில் என்ன இருக்குது மீதி இருக்குது இந்த லாஸ்ட் இருக்க லேயர். ஸோ அந்த லேயரை டச் பண்ணி அதே மாதிரி எடிட் குரூப். ஸோ அதே மாதிரி இமேஜோட ஸ்டார்டிங் அந்த டூப்ளிகேட். ஸோ ஃபஸ்ட்டு இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே அவ்வளோவா ஈஸியாக வந்து நம்ம இந்த 3 இதுலேயுமே சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு.
ஆச்சு. ஸோ இப்போ கரெக்டாக நம்ம இந்த இதில் எப்படி சேஞ்ச் பண்ணமோ அதே மாதிரியே மீதி இருக்க இந்த குரூப்லையும் ஃபஸ்ட் இந்த ஏதாவது ஒரு குரூப்பில் இமேஜ் ஆட் பண்ணி அதை காப்பி பண்ணி மித்த லேயர்லாம் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இந்த இதுலையும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லாம்ரன்ஸ் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ லாம்ரன்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.